100 டேஸ் 100 பிளான்ஸ் இந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கொடி உருளை. இந்த கொடி உருளைக்கு இன்னொரு பேர் கூட உண்டுங்க. ஏர்போர்ட் ரொட்டோன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, காவலி கிழங்குன்னு சொல்லுவாங்க. வெற்றிலை வள்ளிக்கிழங்களோட இது ஒரு வகை தான் இது. இந்த கிழங்கு கொடியில் மட்டும் இல்லை, பூமிக்கு அடியிலையும் விளையும். இந்த கிழங்குல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோம்னா, இந்த கிழங்கு சாப்பிட்டா வாயு தொல்லை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. மாடித்தோட்டத்தில் இதை ரொம்ப எளிமையாக வளர்க்கலாம். இப்போ நான் வச்சு இந்த செடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இந்த முறை காய்ச்சிருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, சரியான பராமரிப்பு இல்லை, உரங்கள் போடலை. இந்த காரணங்களால் இந்த முறை கொஞ்சம் குறைவாக தான் கிழங்கு வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் தேவைக்காக அறுவடை பண்ணிக்கலான்னு கொடி உருளையை அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். கிழங்குகள் ரொம்ப பெருசாக இருக்கிறது மட்டும்தான் அறுவடை பண்ணுறோம். ஒரு கிலோ இருந்தால் போதும் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறுவடை பண்ணுறோம். மீதியெல்லாம் விதைக்கிழங்காக நம்ம நண்பர்களுக்கு பகிர்வதற்காக அப்படியே விட்டுடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் நான். ஸோ இது கொஞ்சம் முறையாக பராமரித்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நிறைய காய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன முறையும் நிறைய பேருக்கு நான் விதைக்கிழங்கு பகிர்ந்து கொடுத்தேன். இந்த கிழங்கு பறித்த உடனே சமைக்காமல் கொஞ்சம் ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து சமைச்சா நல்லாயிருக்கும். இப்போ அறுவடை பண்ண இந்த கிழங்கு எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு கிழங்கு மட்டும் 250 கிராமுக்கு மேலே இருக்குது, அதாவது 1/4 கிலோவுக்கு மேலே இருக்குது. பறித்த இந்த கிழங்கு எல்லாமே கிட்டத்தட்ட 1.25 கிலோ இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.